Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கருவேப்பிலை சட்னி. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா கருவேப்பிலை வந்து நம்ம ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், புளி. இதுக்கு வந்து தேங்காய் சேர்த்தணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்னென்னா கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி நம்ம இன்னும் உருகிக்கலாம். நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து உரித்து வச்சிடலாம். அதாவது ஒரு ஈர்க்காக நம்ம வந்து உரிச்சிக்கலாம். அதாவது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியே எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 20 பல் பூண்டு, 5 வரமிளகாய், புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா அதை கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டோன்னா என்னென்னா சட்னி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதாவது வெங்காயம் வதங்குற அளவுக்கு. இதுக்கு வந்து தக்காளி நம்ம ஆட் பண்ண என்ன ஆகுனா கொஞ்சம் சட்னி வந்து என்னென்னா சல்லுன்னு போயிடும். அதாவது டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இதுக்கு தக்காளி ஆட் பண்ண வேண்டாம். வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். புளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், புளி இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காய வைக்கணுங்கிறது இல்லை, நம்ம தண்ணியில் அலாசிட்டு அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து கடாயினோட சூட்டுக்கே வந்து நல்லா வதங்கிடும். நம்ம இப்போ கடாயை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலை வந்து என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறையா கொடுக்கும். அதாவது கல்லீரல் பிரச்சனை, முடி வந்து நல்லா வளர்க்கும். அதாவது முடி வந்து நல்லா வலுவாக்கும். இரத்த சோகை இருந்தாலும் கருவேப்பிலை சாப்பிட்டோன்னா இரத்த சோகையை போக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12 மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த மருத்துவ குணங்கள் என்னங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுறேன். கருவேப்பிலை சட்னி அதாவது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பூண்டு, புளி, கருவேப்பிலை இவ்வளோ தான் சட்னி செய்கிறதுக்கு. சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு, கல்லுப்பு போட்டுக்கலாம். இதுக்கு அரைபடுறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். போதும். கருவேப்பிலை சட்னி அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி. நான் கருவேப்பிலை சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. வறுமையிலும் வறுமை விருந்தினரை அழைத்து உபசரிக்காதது. அதனை போன்றே வலிமையிலும் வலிமை பிறர் செய்த தவறுகளை பொறுத்து கொள்ளுதலாகும்.